வணக்கம். சுதா கிச்சன். நம்ம தேங்காயை நீண்ட நாளைக்கு வச்சு பயன்படுத்துறதுக்கு ஒரு எளிய வழி. இது உடச்சி சின்ன சின்ன கீனி வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அலசிப்போம். நம்ம அலசும் போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெள்ளை வெள்ளையாக வரும். அதெல்லாம் நம்ம நல்லா சுத்தமாக கழுவி இந்த வெள்ளை போகிற அளவுக்கு ஒரு 4-5 தடவை தண்ணி விட்டு கழுவணும். ஒரு 6 டைம் நான் இதை கழுவிட்டேன். இந்த மாதிரி தண்ணி வெள்ளையாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணணும். முழுசாக வச்சுருந்தா தேங்காய் சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் நான் ஒரு 5 காய் யூஸ் பண்ணணுன்னா 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணுவேன். 1 மாதம் வரைக்கும் இதை நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். எப்படிங்கிறத பாருங்கள். அலசின தேங்காயை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். டப்பாவில் வச்சதுக்கப்புறம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டு இதில் கல் உப்பு சேர்த்துப்போம். கல் உப்பு சேர்த்து அப்படியே லேசாக கரைச்சி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். அவ்வளோதான். இதை 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மட்டும் மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு திரும்பி ஃப்ரீசர்லேயே வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் பயன்படுத்தலாம். வேணுங்கும் போது திருவணும்னா பல்ஸ் மோடில் அடிச்சுக்கலாம். அரைக்கணும் அப்படின்னா கத்தியால் நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை பயன்படுத்தலாம். 25 ரூபா 30 ரூபா கொடுத்து தேங்காய் வாங்கி அழுகி தூக்கி எறியாமல் இந்த மாதிரி பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டா மாதக்கணக்கில் உபயோகப்படுத்திக்கலாம். கட்டாயம் 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றணும். இது அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டிங்கன்னா இந்த தண்ணி உரையாது. நம்ம 4 நாளைக்கு எடுத்து ஒரு தடவை சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி உப்பு போட்டு இதிலே வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்து பயனடைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.